எசாயா 3ஆம் அதிகாரம். படைகளின் ஆண்டவரான நம் தலைவர் எருசலேமின் மூன்றுகோலை ஒடித்து விடுவார். யூதாவின் நலத்தை நலியச் செய்வார். ஊன்றுகோலாகிய உணவையும் நலமாகிய நீரையும் அகற்றி விடுவார். வலிமை மிகு வீரன், போர்க்களம் செல்லும் போர் வீரன், தீர்ப்பு வழங்கும் நீதிபதி, இறைவாக்கு உரைக்கும் இறைவாக்கினன், குறி சொல்லும் நிமித்தன், அறிவு முதிர்ந்த முதியோன், இவர்கள் அனைவரையும் அழித்து விடுவார். 50 தலைவன், உயர் பதவி வகிக்கும் சான்றோன், அறிவுரை வழங்கும் திறன் வாய்ந்த மந்திரவாதி, மாயவித்தை புரிவதில் நிபுணன் ஆகிய அனைவரையும் அகற்றி விடுவார். சிறுவர்களை மக்கள் தலைவர்களாய் மாற்றுவார். பச்சிளங்குழந்தைகள் அவர்கள் மேல் அரசாட்சி செலுத்துவார்கள். மக்கள் ஒருவரை ஒருவர் ஒடுக்குவர். எல்லோரும் தமக்கு அடுத்திருப்பவரை துன்புறுத்துவர். இளைஞர் முதியோரை அவமதிப்பர். கீழ்மக்கள் மாண்புமிக்கவரை புறக்கணிப்பர். தன் தந்தையின் இல்லத்தில் வாழும் தமையனின் கையை தொட்டு ஒருவன், நீ ஒருவனாவது ஆடை உடுத்தியுள்ளாய், நீ எங்கள் பெருந்தலைவன் ஆவாயாக, பாழடைந்து கிடக்கும் இந்த நாடு உன் கைக்குள் வருவதாக என்பான். அந்நாளில் அவன், நான் காயத்திற்கு கட்டு போடுகிறவன் அல்ல, இல்லத்தில் உடுத்துவதற்கு உடையோ உண்பதற்கு உணவோ ஒன்றுமில்லை, மக்களின் தலைவனாய் என்னை நீங்கள் ஏற்படுத்தவும் வேண்டாம் எனச் சொல்லி மறுத்து விடுவான். எருசலேம் நிலை குலைந்து தடுமாறும். யூதா வீழ்ச்சி அடைந்துவிட்டது. ஏனெனில் அவர்களுடைய சொல்லும் செயலும் ஆண்டவரின் திருவுள்ளத்திற்கு எதிராய் உள்ளன. மாட்சிமை மிகு அவர்தம் கண்களுக்கு சினமூட்டின. அவர்களின் ஓர வஞ்சனை அவர்களுக்கு எதிராய் சான்று கூறுகின்றது. அவர்கள் தங்கள் பாவத்தை மறைக்காமல் சோதோம் மக்களைப் போல் பறைசாற்றுகிறார்கள். ஐயோ, அவர்கள் உயிருக்கு கேடு! ஏனெனில் தங்களுக்கு தாங்களே தீமையை வருவித்து கொண்டார்கள். ஆனால் மாசற்றோர் நலம் பெறுவர் என நவிலுங்கள். அவர்தம் நற்செயல்களின் கனியை உண்பது உறுதி. தீச்செயல் புரிவோர்க்கு ஐயோ கேடு! தீமை அவர்களை சூழ்ந்து கொள்ளும். அவர்களின் கைகள் செய்த தீவினைகள் அனைத்தும் அவர்கள் மேலேயே விழும். என் மக்களே, சிறுவர் உங்களை ஒடுக்குகின்றார்கள். பெண்கள் உங்கள் மேல் ஆட்சி செலுத்துகின்றார்கள். என் மக்களே, உங்கள் தலைவர்கள் உங்களை தவறாக வழிநடத்துகின்றார்கள். உங்களை ஆள்பவர்கள் நீங்கள் நடக்க வேண்டிய நெறிமுறைகளை குழப்புகின்றார்கள். ஆண்டவர் வழக்காடுவதற்கு ஆயத்தமாகிறார். மக்களினங்களுக்கு தீர்ப்பு வழங்க எழுந்து வருகின்றார். தம் மக்களின் முதியோரையும் தலைவர்களையும் தம் நீதி தீர்ப்பு முன் நிறுத்துகிறார். இந்த திராட்சை தோட்டத்தை தின்றளித்தவர்கள் நீங்கள். எளியவர்களை கொள்ளையிட்ட பொருள்கள் உங்கள் இல்லங்களில் நிறைந்துள்ளன. என் மக்களை நீங்கள் நசுக்குவதன் பொருள் என்ன? எளியோரின் முகத்தை உருக்குலைப்பதன் பொருள் என்ன என்கிறார் என் தலைவராகிய படைகளின் ஆண்டவர். மேலும் ஆண்டவர் கூறியது இதுவே: சீயோன் மகளிர் செருக்கு கொண்டுள்ளார்கள். தங்கள் கழுத்தை வளைக்காது நிமிர்த்தி நடக்கின்றார்கள். தம் கண்களால் காந்த கணை தொடுக்கின்றார்கள். தங்கள் கால்களிலுள்ள சிலம்பு ஒலிக்கும்படி ஒய்யார நடை நடந்து உலவி திரிகிறார்கள். ஆதலால் ஆண்டவர் சீயோன் மகளிரின் உச்சந்தலைகளில் புண்ணை வருவிப்பார். வழுக்கை தலையர்களாய் அவர்களை ஆக்குவார். ஆண்டவர் அவர்களின் மானத்தை குலைப்பார். அந்நாளில் அவர்களுடைய அணிகலன்களாகிய கால் சிலம்புகள், கட்டிகள், பிறை வடிவமான அணிகலன்கள், ஆரங்கள், கழுத்து பொற்சங்கிலிகள், கழுத்து துண்டுகள், கை வளையல்கள், தலை அணிகலன்கள், கூந்தல் கட்டும் பட்டு நாடாக்கள், அரை கச்சைகள், நறுமணச் சிமிழ்கள், காதணிகள், மோதிரங்கள், மூக்கணிகள், வேலைப்பாடுள்ள அழகிய ஆடைகள், மேலாடைகள், போர்வைகள், கைப்பைகள், கண்ணாடிகள், மெல்லிய கட்டைகள், குல்லாக்கள், முக்காடுகள் ஆகியவற்றை ஆண்டவர் களைந்து விடுவார். நறுமணத்திற்கு பதிலாக அவர்கள் மேல்
துர்நாற்றம் வீசும் கச்சைக்கு பதிலாக கயிற்றை கட்டிக்கொள்வார்கள். வாரி முடித்த கூந்தலுக்கு பதிலாக அவர்கள் வழுக்கை தலை கொண்டிருப்பார்கள். ஆடம்பர உடைகளுக்கு பதிலாக அவர்கள் சாக்குடை உடுத்துவார்கள். அழகிய உடல் கொண்ட அவர்கள் மானக்கேடு அடைவார்கள். உங்கள் ஆண்கள் வாளுக்கு இரையாவார்கள். வலிமை மிக்க உங்கள் வீரர்கள் போரில் மடிவார்கள். சீயோன் வாயில்கள் புலம்பி அழும். அவள் எல்லாம் இழந்தவளாய் தரையில் உட்காருவாள்.